ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம பழனி பக்கத்தில் அந்த பொண்ணை படுக்குன்னு உட்கார வச்சிட்டாங்க. என்னடா அது திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம்ன மாதிரி இப்படி முடிவு பண்ணிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு அப்படியே அப்படியே அக்கா மாமா வாங்கன்னு ஸ்டேஜுக்கு கூப்பிட சரின்னு சொல்லி ஸ்டேஜுக்கு போகலான்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அதுக்கப்புறம் சின்ன புல்லட் பாண்டி என்ன பண்ணாருன்னா, அவங்க இதுக்கு நான் வரவேணா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்க பெரிய புல்லட் பாண்டி அமைதியாக இருடா, இங்கே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சிருக்கேன்டா அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனும் கோமதி அம்மாவும் ஏதி ஸ்டேஜில் காலை வைக்கிறாங்க பாருங்க. வைக்கும் போதே கையால் இப்படி ஆட்டுறாருங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லை, வரக்கூடாதுன்னு கையால் ஆட்டுறாங்களாமா, அசிங்கப்படுத்துறானாமா. அவனை சிரிக்க வேணான்னு சொல்லுடா, சிரிச்சா அவன் மூஞ்சி தாண்டா கேவலமாக இருக்குது. அந்த மாதிரி டைலாக்கு இப்போ இவங்களுக்கு போட்டு விடணும் போல. இவங்க பண்ண இவங்களுக்கு தான் அசிங்கம்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சரி விடுங்க, இப்படியும் சொந்தம் 4 பேர் இருக்காங்க. அதெல்லாம் விட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்கப்பா, தாலி கட்ட போகிற நேரம் ஆயிடுச்சுப்பான்னு சொல்லி அனுப்பிவிட ஆசீர்வாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரின்னு சொல்லிட்டு அந்த பூவெல்லாம் எடுக்க போகிற டைமில் இவங்களுக்கு பூ கொடுக்க மாட்டாங்களாம். நீங்கள் கொடுக்கலாம், எங்கள்கிட்ட பூவே இருக்காதா, நான் எடுத்துட்டேனே, நீ என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. தங்கமையில் ஒரு பக்கம் எல்லாருக்கும் பூ பிச்சு கொடுக்க, சரி ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா டும் 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 அப்படின்ட்டாங்க. அதோ சோழி முடிஞ்சிச்சாப்பா கல்யாணம்ப்பா அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக தாலி கட்டி முடிச்சிட்டாங்க. முடிச்சோடனே போய் நம்ம அம்மா கல் ஆசீர்வாதம் வாங்குவேன், அக்கா கல் ஆசீர்வாதம் வாங்குவேன்னு விட மாட்டேங்கிறாங்க. நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் ஸ்டேஜ் ஏறி வந்து அவர் அப்படியே செயினெல்லாம் போட்டு விட்டு ஃபோட்டோலாம் எடுத்ததை பார்க்கணுமே. ஃபோட்டோ எடுக்கும் போது சொந்தக்காரங்களை மட்டும் எடுங்க, கண்டவங்கள்லாம் எடுக்காதீங்கன்றானுங்க. நல்லா வருவீங்கடா நீங்கள், போடா காட்டெருமைக்கு பிறந்த காட்டெருமைன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் பேர் வேலைங்க நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுவிட்டு வாழ்த்தி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்தோடனே மறுபடியும் ரோடை போட்டு ரோட்டு மேலே கோடை போட்ட கணக்காக இவங்களுக்கு சண்டை வருதுங்க. ஓகே.